பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னர்ஸ் லேன், பினா. வீடு வாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்துவிட்டால் அதனை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் நிறுவனத்தினர் உங்களுக்கு தருகின்ற மிக முக்கியமான ஆலோசனையாக அமைந்திருக்கின்றது. இப்பொழுது ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ராஜன் அவர்களை நேரடியாக நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம். 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 சென்ற முறை நாங்கள் பேசுகின்ற பொழுது உலகம் வேறு விதமாக இயங்கிக் கொண்டிருந்தது. நிச்சயமாக நான் கூறுகின்ற விடயம் என்ன என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆனால் இப்பொழுது நாங்கள் பேசுகின்ற பொழுது உலகம் ஒரு பதட்டமான நிலையில் போனவர்கள் திரும்பி வரவில்லை. நான் சொல்வது பிரிட்டன் நாட்டில் இருந்து இலங்கைக்கு சென்றவர்கள், இந்தியாவுக்கு சென்றவர்கள் திரும்பி வர முடியாமல் இடையில் நிற்கின்றார்கள். இங்கிருந்து அங்கு போவதற்காக போனவர்களும் இடையில் நிற்கின்றார்கள். இப்படியான ஒரு நிலைமை, இக்கட்டான நிலைமை உலகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இது 2-3 நாடுகளுக்கு இடையில் நடக்கின்ற பிரச்சனையாக செய்திகள் வெளிவந்தாலும் இது அப்படி அல்ல. இது உலகத்தையே ஆட்டி படைக்கின்ற ஒரு விடயமாக மாற்றம் பெற்றுக்கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக அந்த உலகம் பதற்ற நிலையில் இருக்கின்றதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இது பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? உண்மையாகவே இது ஒரு என்னென்னு சொல்றோன்னு சொன்னால் உலக பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகுது. அதாவது ஈரானுடைய யுத்தம் 2 கிழமைக்கு மேற்பட்டு அது நீடிக்குமாக இருந்தால் உலகத்தில் ஒரு பொருளாதாரத்தின் ஒரு பாரிய வீழ்ச்சியை சந்திக்க வேண்டி வரும். ஆனால் என்னுடைய கணிப்பின்படி இந்த யுத்தம் அநேகமாக ஒரு 2 வாரம் அல்லது 3 வாரத்தோட முழுமையாக நிறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். இதைத்தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் எல்லோருடைய பொருளாதாரமும் இந்த வளைகுடா யுத்தத்தால் மிக பாரிய ஒரு பிரச்சனையை சந்திக்க போதும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நாங்கள் முதல் கதைக்கும் போது பிரித்தானியாண்ட பொருளாதாரம் சிறப்பாக இருந்தது. போன வாரம் மிக சிறப்பாக இருந்தது. இன்றைக்கு நிலைமையை பாருங்க. இன்றைக்கு பெட்ரோல் பிரைஸ் அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஆகவே மாதம் 19ஆம் தேதி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அந்த ரேட்டை குறைக்கிறதுக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருந்த வேளையில் இன்றைக்கு இங்கே பாரிய ஒரு பிரச்சனையை பிரித்தானியா சந்திக்க போகுது. ஏன்னு சொன்னால் இந்த யுத்தம் 2 வாரத்தில் முடியுமாக இருந்தால் எங்களை பொறுத்தவரையிலே பெரிய ஒரு மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. ஆனால் இந்த யுத்தம் 2 கிழமைக்கு மேலே தொடர்ந்து 1 மாதத்துக்கு மேலே நீடிக்குமாக இருந்தால் உண்மையாகவே ஒவ்வொரு பிரித்தானிய பிரஜைகளும் மிகவும் ஒரு பொருளாதார சிக்கலுக்குள்ள போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். என்றால் இன்ஃப்ளேஷனும் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ரேட்டும் அதிகரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உணவு பற்றாக்குறை ஏற்படும். போக்குவரத்து என்னென்னு சொல்கிற பெட்ரோல் பிரைஸுகள் அதிகரிக்கும். ஆகவே இன்ஃப்ளேஷன் மிக அதிக உச்சக்கட்டத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதனால் மக்கள் மிகவும் கடுமையான ஒரு சூழ்நிலைக்கு, பொருளாதாரத்தில் ஒரு பாரிய ஒரு சிக்கலுக்குள்ள என்னென்னு சொல்கிறதுன்னு சொன்னால் தவிப்பினம். என்னென்னு சொன்னால் இலங்கையாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், இது உலகம் சம்பந்தப்பட்ட விடயம். பிரிட்டனை பொறுத்தவரையில் பிரிட்டன் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் அன்றாட தங்களுடைய பணிகளை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அவற்றையெல்லாம் அவர்கள் நிறுத்த முடியாது. அன்றாட பணிகள் என்று நாங்கள் கூறுகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனை, வாழ்விடம் என்பது மிக பிரதானமாக இருக்கின்றது. அந்த வாழ்விடம் தொடர்பாக நீங்கள் சொல்லக்கூடியது என்ன? நிச்சயமாக பிரித்தானியா பொறுத்தவரை மக்கள் வீடுகள் வாங்குகிற விடயங்களில் எங்களை பொறுத்தவரையில் அதாவது நாங்கள் ஏற்கனவே பல தடவைகள் குறிப்பிட்டது போன்று 40% தமிழ் மக்கள் வீடுகள் இல்லாமல் இருக்கிறோம். அவைகளை பொறுத்தவரையில் ஒரு வீடு வாங்குறவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இன்றைக்கும் வராது. ஏனென்றால் அவர்கள் வாடகைக்கு இருக்கிறவர்கள். அந்த வாடகை தொகையில் சொந்த வீட்டுக்கு கட்டப்போயினோம்.
அதாவது மோகேஜை கட்ட போயிடும். ஆகவே அவர்களுடைய விடயங்களில் ஒரு பெரிய மாற்றம் வரும் என்று நான் எதிர்பார்க்க இல்லை. ஆகவே அவையில் தொடர்ந்து தங்களுடைய வாங்குகிற விடயங்களில் கவனம் செலுத்தி ஒவ்வொரு தமிழ் மக்களும் பிரித்தானியாவில் சொந்த வீட்டை வாங்கிட வேணும். இதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அத்தோட இந்த பொருளாதார பிரச்சனைகள் அவையில் பெரிய அளவில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அந்த மொக்கேஜ் கட்டுற தொகையை அவையில் வாடகை தொகையாக கொடுத்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் அடிக்கடி நினைவுபடுத்துகின்ற, அடிக்கடி எடுத்து கூறுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. வாடகைக்கு இருக்கின்ற பொழுது நீங்கள் வாடகை பணத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வாடகை பணம் அப்படியே போய்விடுகிறது. நிச்சயமாக. ஆனால் அந்த வாடகை பணத்தை விட கொஞ்சம் குறைவாக நீங்கள் மாதாந்த கட்டணம், உங்களுடைய வங்கி கடனுக்கு நீங்கள் மாதாந்தம் கட்டக்கூடிய வகையிலே உங்களுக்கு வங்கி கடனை பெற்று அதற்கான பணிகளை எல்லாம் நீங்கள் செய்து கொடுக்கின்றீர்கள். அவ்வாறு செய்கின்ற பொழுது இந்த வாடகையாக செலுத்திய பணம் இருக்கிறதே, அந்த பணம் பின்னர் உங்களுக்கு உங்களுடைய சொந்த பணமாக மாறுவதற்கும் உங்களுடைய சொந்த உடைமையாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். நிச்சயமாக. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு 2 வருஷத்துக்கு நீங்கள் 2000 ரூபா படி வாடகை கட்டுறீங்கன்னு சொன்னால் 24,000 ரூபா கட்டிடுவீங்க. அந்த 24,000 ரூபாயை நீங்கள் உங்களோட வீட்டில் முதலீடு செய்கிற மாதிரி மோக்கச்சை கட்டிக்கொண்டு வந்தீங்கன்னா 2 வருஷத்தில் அந்த வீடு லொக்கேஷனை பொறுத்து சில இடங்களில் 100,000 பவுண்ட்ஸும் கூடும், சில இடங்களில் 50,000 பவுண்ட்ஸ் கூடும், சில இடங்களில் 75,000 பவுண்ட்ஸ் கூடும். அப்போ நீங்கள் ஒரு வீட்டை வாங்கும்போது இப்படியான ஒரு பெரிய லாபங்களை அடையக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றோட ஒரு ரெண்டுக்கு வீடு எடுக்கிறது மிக கடினமான நிலைமை. இப்போ ஆகவே எங்களோட மக்களை பொறுத்தவரையில் முதலீடு செய்ய வேணும், ஒரு சொந்த வீட்டை வாங்க வேணும். இதை அவர்கள் தவிர்த்து கொண்டு வருவார்களாக இருந்தால் எதிர்காலத்தில் அவர்கள் வாடகைக்கே இருந்து வாழ்க்கையை கழிக்க வேண்டிய ஒரு மனிதர்களாக போயிடுவார்கள். ஆகவே தமிழ் சமூகம் அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் அறிவு சார்ந்த சமூகம். எங்களை பொறுத்தவரையில் பொருளாதாரத்தில் நாங்கள் மிக உச்சக்கட்ட வளர்ச்சி அடைய வேணும். அப்போதுதான் எங்களோட அடுத்த சந்ததி நாங்கள் என்னத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ, இன்றைக்கு உலக மாற்றம் எங்களுக்கு ஒரு விடயங்களை காண்பிக்குது. ஆகவே எதிர்காலத்தில் நாங்கள் என்னத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அப்படியான விடயங்கள் எல்லாம் உலக மாற்றத்தால் எங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால் நாங்கள் பொருளாதாரத்தில் மிகவும் சிறந்த சக்தியாக தமிழர்கள் என்றால் அவர்கள் பொருளாதார ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இனமாக நாங்கள் வளர வேண்டும். உண்மை. பொருளாதாரத்தில் தமிழ் மக்கள், அதுவும் குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழ் மக்கள் மிகவும் உயர் நிலையில் இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தை நீங்கள் எடுத்துக் கூறுகின்றீர்கள். அதற்காக உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கேட்பவர்கள், பார்ப்பவர்கள் எல்லோருமே மகிழ்ச்சி அடைவார்கள். நிச்சயம் என்றால் நீங்கள் பேசுவது அவர்களை பற்றி. நிச்சயமாக. என்னென்னு சொன்னால், நான் இன்னும் 10 வருஷமோ 15 வருஷமோ என்னுடைய வாழ்க்கை, அதற்கு பிறகு என்னுடைய அடுத்த சந்ததி. அப்போ அடுத்த சந்ததி இந்த நாட்டில் ஒரு ஜூத இனம் எப்படி உலகத்தில் ஒரு பொருளாதாரத்தில் உச்சக்கட்ட வளர்ச்சியில் இருக்குதோ அதுக்கு ஒப்போசிட்டாக தமிழர்கள் என்ற ஒரு இனம் பொருளாதாரத்தில் யூத இனத்தை மீறி நாங்கள் ஒரு பொருளாதார வளர்ச்சியாக, ஒரு சக்தியாக, அரசியல் பொருளாதாரத்தில் முதலிடம் வகிக்கக்கூடிய சக்தியாக இருக்கணும் என்றதுதான் என்னுடைய ஆசை. உங்களுடைய ஆசை நிச்சயமாக நிறைவேற வேண்டும் என்று நாமும் வாழ்த்திக் கொண்டு இன்றைய பதிவை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 Rainers Lane, Pinner.